இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று இப்போது நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அலுவலர் அருள்முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். கிறிஸ்துமஸுக்கு தயாராயிட்டு இருக்கிறோம். நிறைய தயாரிப்புகள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை வரவேற்பதற்கு அப்படி நிறைய செஞ்சு இப்போ இந்த நள்ளிரவு திருப்பலியில கலந்துக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய மனநிலை இப்போதைக்கு நீங்க உடனே என்கிட்ட கேட்டீங்கன்னா பூசையுடைய மறையுறை தான் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா பொதுவாக அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, திருவிழிப்பு திருப்பலியாக இருக்கட்டும், இல்லாட்டி புது வருஷம் ஓகே ஓரளவுக்கு, அப்புறம் ஈஸ்டர், இந்த நாட்களில் கோயிலுக்கு வராதவங்களாம் வருவாங்க இல்லைங்களா? வருஷத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு வரவங்களாம் இன்றைக்கி வருவாங்க. அவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்றைக்கி பூசையில் ஃபாதர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. முழுக்க நம்ம இந்த மறையுறையில் நம்ம சொல்லக்கூடிய கருத்துகள் கொஞ்சம் புதிதாக இருக்கணும்னு ஒரு யோசனை வரும். சொன்னதவே சொல்ல முடியாது. இன்னொன்று இது இந்த காலகட்டத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும், ஏற்புடையதாக இருக்கணும். அதை அவங்களால வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி காரியங்களை மனதில் அசை போட்டுக்கொண்டே அதுதான் என்னுடைய மனநிலையாக இருக்குது. வேற நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய சின்ன வயசுல அப்ப அது வேற. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நான் 6ஆம் வகுப்புல இருந்தே இது போர்டிங்கில் படித்தாள். அப்போ லீவுக்கு எப்படா போகும்னு இருக்கும். அப்போ போகிறேன்னா கரெக்டாக அந்த 22, 23 தான் நம்மளுக்கு லீவ் விடுவாங்க இல்லைங்களா? அப்போவே பிளானிங் நடந்துட்டுருக்கோம். கூடியில் என்ன பண்ண போகிறோம். அப்புறம் போன பிறகு தான் ட்ரெஸ்ஸே தைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போல்லாம் ரெடிமேட்லாம் கிடையாது தானே. அப்போது துணி எடுத்திருப்பாங்க, அங்கே தையல் வேலை நடக்கும். அந்த 24ஆம் தேதி வீட்டுக்கும் டெய்லர் கடைக்கும் போய் வந்த வேணியாகவே இருக்கும். சில சமயத்தில் பூசை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சட்டை ட்ரௌசர் கிடைக்கும். ஏன்னா அப்போல்லாம் தச்சு அப்புறம் காஜா எடுத்து எம்மிங் பண்ணி நிறைய வேலை நடக்கும் இல்லைங்களா? சில சமயத்தில் நானே கொடுங்க, நானே பட்டன் தச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். ஸோ அது மாதிரி அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு புது சட்டை கிடைக்குது, வீட்டில் குடில் ஜோடிக்கிறோம், நானும் எங்கள் பெரியப்பா பசங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள்லாம் செய்வோம். அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அது ஃபுல்லாக மறைச்சி வச்சுருப்போம். அந்த ஏரியாவே எல்லாம் பார்த்துட்டு போவீங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஊரே எல்லார் வீடுகள்லையும் மேக்சிமம் அந்த ஒரு போட்டி உணர்வு இருக்கும். ஃபாதர் ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் ஏதாவது புதுசாக க்ரியேட்டிவாக யோசிக்கிறது ஒவ்வொரு வருஷமும். அப்போது எப்பொழுதுமே வேலைக்கு பஞ்சமே இருந்ததில்லை, பரபரப்புக்கு பஞ்சம் இருந்ததில்லை. அந்த பூசைக்கு போகிற வரைக்கும் போயிட்டு அங்கே திருப்பி எல்லாரும் அங்கேருந்து அந்த வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு பரபரப்பாக இருக்கும். சின்ன வயசுல சுட சுட கொண்டாடின அந்த திருவிழாக்கள் வயசாக இந்த சூடு ஆறி போய், ஆனாலும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை, இருந்தாலும் நம்ம கொண்டாடி. அப்ப இருந்த மகிழ்ச்சி வேற, அப்ப இருக்கிற மகிழ்ச்சி வேற. ஆமா, அப்ப இருந்த மகிழ்ச்சி எல்லாருமே ஈடுபட்டிருந்தோம். ஒரு குடில் செய்யறதுன்னா எல்லா கூட்டு குடும்பம் வரையுங்களா, அப்ப எல்லாரும் அதுல இருக்கும், எல்லாருடைய பங்களிப்பு அதுல இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு பலகாரம் செய்யறாங்களா, அதுலயும் எங்களுடைய உழைப்பு எல்லாமே இருக்கும். மாவு அரைக்க போறதோ இல்லாட்டி மாவு ஆட்டுறதோ எதுவே நாங்க இருப்போம். இன்னைக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறோம் இல்லைங்களா? இது எதுக்கு வீட்டில இருந்து கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு. அப்போ அப்படி இல்லை, எல்லாமே வீட்டில் தானே, குடும்பத்தில் எல்லாமே நம்ம தான் எல்லாருமே ஈடுபட்டு இருக்கணும். அப்போ இருந்த மகிழ்ச்சியினுடைய வேறு. அப்போ எல்லாமே கம்மி, ரொம்ப குறைவு. பொருட்கள் நம்மளுக்கு ட்ரெஸ் கிடைக்கிறதோ ஒரு ட்ரெஸ் தான் கிடைக்கும். இப்போல்லாம் 5-6 ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கம்மி. ஆனால் அதில் ஒரு ஒரு நிறைவு இருந்த மாதிரி குறைவிலும் ஒரு நிறைவு இருந்தது. ஒரு உண்மையான சந்தோஷம் இருந்துச்சு. இன்னைக்கு அது கொஞ்சம் அதுவுமே ரெடிமேடா போயிருச்சோ, சந்தோஷம் கூட கொஞ்சம் ரெடிமேடா ஆயிருச்சோ. ரைட்டு, கிறிஸ்துமஸ் சந்தோஷமா இருக்கணும். ஃபாதர் வேற சொல்றாரு, கோயில்ல பூசையிலையும் பிரசங்கத்திலையும் சொல்றாரு, உண்மையான மகிழ்ச்சியை தான் ஆண்டவர் கொடுக்க வந்திருக்காரு சொல்லி சொல்றாரு. அப்படின்ற மாதிரி ஒரு அந்த யதார்த்தம்
காணாமல் போய்விட்டதோன்ற ஒரு மனநிலை. இயற்கையை செயற்கை ஆக்கிரமிக்கிறதுனால இன்னைக்கு இந்த சந்தோஷம் கூட சில சமயங்கள்ல செயற்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்ப பண்டிகைகள் எல்லாமே மகிழ்ச்சி சந்தோஷத்துக்காக தான் கொண்டாடப்படுது. அதுலயும் நமது திரு அவையில் கொண்டாடப்படுகிற பண்டிகைகள் எல்லாமே ஒரு அர்த்தம் உள்ளதாகத்தான் இருக்கும். அந்த வகையில இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை எப்படி நாம அர்த்தம் உள்ள விதத்துல கொண்டாடுவதற்கு நம்மை தயாரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த தயாரிப்பே பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவருகை காலம் இல்லைங்களா, 4 வாரங்கள். அதுக்கு ஒவ்வொரு வாரத்திற்கும் அந்த மெழுகுதிரிகளுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்து வாசகங்கள். அப்போ இதில் மெயினாக கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏற்கனவே வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு இல்லைங்களா. 2025 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தேறிய ஒரு நிகழ்வு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட இடத்தில் அதற்கான எல்லா பதிவுகளுமே ரொம்ப தெளிவாக கரெக்டாக இருக்கு. ஒரு நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ கிறிஸ்து திருப்பவும் பிறக்க போறாரா அப்படின்னா ஒரு ஏற்கனவே இவர் நிக்கோதேமிஸ் கேட்ட கேள்விதான், திருப்பி என் தாயினுடைய வயிற்றுல போய் நான் எப்படி பிறக்க போறேன்? அது இட் இஸ் நாட் த லிட்ரல் பர்த் ஆஃப் ஜீசஸ் ஒன்ஸ் அகெயின். இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பர்த் இல்லைங்களா, ஆன்மீக பிறப்பு. அப்போ ஆண்டவர் இயேசு என்கிட்ட திருப்பி பிறக்கணும், நான் அவரில் பிறக்கணும், அவர் என்னில் பிறக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு மனமாற்றம் வேணும். அவர் ஒரு 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 சில காரியங்களை சொல்றாரு, போதிச்சிருக்கிறாரு, அவரும் வாழ்ந்து இருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நான் என்னை புதுப்பித்துக் கொள்வது, புது மனிதனாக, புது சிந்தனைகளோடு. அப்போ ஒரு 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 என்னுடைய பழைய இயல்பை பவுலியார் சொல்றது மாதிரி கலைந்துட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்வது, புதிய இயல்புக்குள் நான் பிறப்பெடுத்து வருவது. அது ஒவ்வொரு வருஷமும் நடக்கணும். நடந்தால்தான் அந்த கிறிஸ்து பிறந்ததற்கு கிறிஸ்து ஏற்கனவே பிறந்ததற்கு அதற்கு ஒரு அர்த்தம் சேர்க்க முடியும். இல்லாட்டி இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஏதோ 10ல் 11 10ல் 4 மாதிரி இது வருஷம் வருஷம் கடந்து போகின்ற ஒரு ஒரு திருவிழாவாக, ஒரு கொண்டாட்டமாக, ஒரு செயல்பாடாக மாறிவிடும். அப்போ அதற்கான காரியங்களை தான் திரு அவை நமக்கு ஒரு சில பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் தியானம்லாம் நடத்துவாங்க. குறிப்பாக நம்முடைய ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடே இதைத்தான் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் விழிப்பாயிருங்கள், மனம் மாறுங்கள், நற்செய்தி ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் சொல்றாங்க. எல்லாமே அந்த புதிய பிறப்பிற்குள் என்னை ஆட்படுத்துவதற்கான வழிமுறை. அப்போதான் ஆண்டவருடைய, ஏன்னா இந்த திருவருகை காலம் ஆண்டவருடைய பிறப்பை நாம் தியானித்து அவருடைய 2வது வருகைக்காக நம்மை தயார் செய்வது. ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வை தியானித்து அடுத்து வரப்போகின்ற ஒரு காரியத்திற்கு நம்மை தயார் செய்வது. அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு காலம். அதைத்தான் இன்றைய நாளில் அடுத்து இன்னொரு கொஞ்ச நேரத்தில் பூசைக்கு போகிறோம். என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவுக்கு நான் முயற்சி எடுத்திருக்கிறேன், எந்த ஒரு சிந்தனையோடு நம்ம திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவர்கிட்ட அந்த குழந்தை இயேசுகிட்ட நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற பொழுது நமது மனநிலையில ஒரு மாற்றம், ஒரு புதிய மனிதனாக பிறக்கின்ற ஒரு வாய்ப்பு அதிகமாக. தயாரிப்புகளை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஃபாதர். இந்த தயாரிப்புகள்ல இந்த பரிசு பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான காரியங்களை நம்ம செய்யறோம். இதையும் ஆண்டவருடைய இந்த வருகைக்காக காத்திருப்பதையும் எப்படி நாம சமநிலைப்படுத்தலாம்? பரிசுனாலே எல்லாரும் சந்தோஷம் தானே. பொதுவாக இது நம்ம கலாச்சாரத்துல அதிகமா இல்லை. இது நம்ம ஐரோப்பிய கலாச்சாரத்துல இந்த பரிசு பொருள், சர்ப்ரைஸு அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. அது இப்போ இங்கேயும் நம்மள்ட்ட எல்லாத்தையும் அது பரவலாக வந்துருச்சு. நமக்கு பரிசு பொருள் இப்போ அங்கெல்லாம் அது அந்த கிறிஸ்து பிறப்புக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ஒரு மரத்தின் கீழே அதெல்லாம் வச்சுருவாங்க பேர்லாம் எழுதி. அது அவங்களுக்கு அது ஒரு விதமான கொண்டாட்டம். அங்கே நம்முடைய கொண்டாட்டத்துடைய அர்த்தங்களே வேறு இல்லைங்களா. நம்ம பெருசாக நம்முடைய கிறிஸ்து பிறப்புன்னு சொல்லி பண்டிகை கொண்டாட்டம் சொல்லி சொன்னால் சொந்த பந்தங்களை பார்ப்பது, ஆசீர்வாதம் வாங்குறது, இதுதான் நம்மளுடைய கொண்டாட்டங்களுடைய அடிப்படை கூறு. ஆசீர்வாதம் வாங்குறது பெரியவங்கள்ட்ட. அவங்க ஏதோ கையில் ஒரு கையில் இருக்கிறத கொடுத்து நல்லா இரு சாமி அப்படின்னு அவங்க கொடுக்கறது ஒரு அடையாளமாக தான் இது. இந்த பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரு அடையாளம், மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. ஆனால் உண்மையான பரிசு என்னது? அந்த நிலையான வாழ்வு இல்லைங்களா. நான் ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது எனக்கு கடவுள் தருகின்ற அந்த நிலை வாழ்வு தான் உண்மையான பரிசு. அப்போ இந்த பரிசுகள் எல்லாமே ஒரு அடையாளம்.
மகிழ்ச்சிக்கான ஒரு அடையாளம். ஆனால் அது உண்மை. அதை யாரும் மாற்றுவதற்கு ஒன்றுமே இல்லை என் அப்போ அதை நோக்கிய பயணத்தில் நான் என்னை மீண்டுமா வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மறுபிறப்பு, மீண்டும் பிறக்கிறது, ஆண்டவரில் பிறப்பது, ஆவியாரில் பிறப்பது, ஆண்டவருடைய இறையாட்சி மதிப்பீடுகளில் பிறப்பது, அதற்குள் பிறந்து வளர்வது, வாழ்வது, பகிர்வது, இதுதான். அப்போ இந்த மாதிரியான அந்த புதிய பிறப்பில் அந்த உண்மையான பரிசு எனக்கு இருக்கிறது. அது கடவுள் தருகின்ற பரிசு. இது நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஒரு அடையாள பரிசு. அப்போ இதுல இப்போ ஆண்டவரும் சொல்றாரு இல்லைங்களா, நற்செய்தியில, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு தீயோராகிய நீங்கள், ஏன் நம்மளை தீயோரான்னு சொல்றாருன்னா, கடவுள் வேற நம்ம வேற இல்லைங்களா, அவருடைய மனநிலை. ஆனா அந்த மனநிலைக்கு என்னை நான் மாற்றுவது தான் என்னுடைய வாழ்க்கை. அப்ப என்கிட்ட சுயநலம் நிறைய இருக்கு. நான் இந்த சுயநல இதோட ஈகோவோட பல நேரங்களில் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன். என் பிள்ளைங்களுக்கு, நண்பர்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமும் என்கிட்ட இருக்குது. இப்படி சுயநலமும் தன்னலமும் கொண்ட நீ ஒரு மனிதனாகிய உனக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு மனநிலையும் வருகிறது, பகிர்ந்து கொள்ள வேண்டிய மனநிலை இருந்தா உன் வானக தந்தை எவ்வளவு உனக்கு செய்ய மாட்டார். கடவுள் அங்கே ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாரு. ஸோ அது உண்மையான பரிசு, அது நிரந்தரமானது. அதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு அடையாளம், ஒரு ஒரு ஊக்க சக்தி, ஊக்க மருந்து இல்லை, பரிசு. அந்த பரிசை பத்தி சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பே நமக்கு ஒரு பரிசு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஃபாதர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் சற்று நேரத்துல ஆலயத்தில் பிறக்க இருக்கிறார். நம்ம வீட்டுல அலங்கரிச்சிருக்கிற குடில்களிலும் பிறக்க இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறக்க நாம என்ன மாதிரியான ஒரு ஆன்மீக தீர்மானத்தை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரே நாள் இன்னைக்கு எடுக்க முடியாது. ஆமா, அது ஒரு ப்ராசஸ் இல்லைங்களா. இந்த 4 வாரங்கள் நமக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. நான் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், எல்லாம் பார்க்குறாரு, பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, அப்படி ஒன்றும் பெரிய சீரியஸான விஷயம் இல்லை, நீங்கள் ஒரு மாத்திரை தானே, ஒரு வாரம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்க அப்படின்றாரு. திருப்பி நம்ம போகிறோம், அதுலேயே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாரு, இதவே இன்னொரு வாரத்துக்கு கண்டினியூ பண்ணி சரியாக போயிருந்தாரு. இல்லை அதில் ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை, அப்படியே தான் இருக்குன்னா அடுத்த லெவலுக்கு இன்னொரு செக்கப்புக்கு நம்ம போவோம், ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, அது என்னன்றதை பின் பாயிண்ட் பண்ணி அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் இல்லைங்களா. தட்ஸ் லைஃப். நான் பல விஷயங்கள் நான் பார்க்குறேன், என்கிட்ட ஒரு சில காரியங்கள் அப்படி போகிற போக்கில் நான் முயற்சி செஞ்சாலே என்னை விட்டு போயிடுது. ஒரு சில காரியங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஸோ அதில் என்ன பிரச்சனை அப்படின்றத நான் கொஞ்சம் ஒரு ஆய்வு செய்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் கண்டுபிடிக்கும் இல்லைங்களா. அப்போதான் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு என்னால் கடந்து போக முடியும். அப்போ இந்த காலகட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பிறப்பை, மறுபிறப்பை, ஆண்டவருடைய அந்த ஆண்டவருக்குள் பிறக்க போயின அந்த பிறப்பிற்கான ஒரு தயாரிப்பு தான். இன்னைக்கு இந்த பூசையில போய் நான் பங்கெடுத்த உடனே டோட்டலாக எல்லாம் மாறாது. பட் இட் இஸ் அ ப்ராசஸ். அது அப்படியே போயிட்டே இருக்கணும். சரி, பூசைக்கு போயிட்டு வந்துட்டோம், எல்லாம் சரியா போச்சா? இல்லை, அதுக்கடுத்து திருப்பி நான் பயணிக்கணும். ஸ்டில் ஹேவ் டு நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னை 4 பேர் தூக்கிட்டு போய் குழியில் போடுற வரைக்கும் இது போய்கிட்டே இருக்கும். இது நான் என்னை மாற்றி, என்னை ஒரு மாற்றத்திற்கு நான் உட்படுத்தி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன்மீக மாற்றம், சமூக மாற்றம் இருக்குது, பொருளாதார மாற்றம் இருக்குது, இது ஆன்மீக மாற்றம். இப்போ பொருளாதார மாற்றத்தில் என்ன செய்யணும், 5000 ரூபா சம்பாதிக்கிறேன், இப்படியாவது ஒரு 6000 ரூபா அடுத்தடுத்து நம்ம முன்னுக்கு தான் பண்ணணும், பின்னுக்கு போனால் லைஃப் முடிஞ்சுக்கும். அது பொருளாதாரம். சமூகம், ஒரு சில தேவையில்லாத கட்டமைப்புகள் அந்த சமூகத்தில் இல்லாமல் அதை விட்டு எடுத்து அதை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரும் சமம், யாராக இருந்தா என்ன, எந்த ஜாதியாக இருந்தா என்ன, எவ்வளோ பெரிய பணக்காரனா ஏழையாக இருந்தா என்ன, எல்லாரும் ஒன்று மனுஷங்க தானே, நம்ம எல்லாரையும் சமமாக பார்ப்போம், அன்பு செய்வோம், மதிப்போம் அப்படின்றது ஒரு சமூக மாற்றம். அது ஆன்மீக மாற்றம்ன்றது என்னது, நான் எனக்கிட்ட கடவுள் ஒரு சில விளிமியங்களை கொடுத்துருக்கிறாரு, பகிர்ந்துக்கப்பா, அன்பு செய்ப்பா, மன்னிப்பா அப்படின்னு சொல்றாரு. அதை தவிர்த்து நான் அதற்கு எதிராக செய்கின்ற காரியம் கலைந்து விட்டு அந்த காரியங்களை நான் பற்றி கொண்டு நான் முன்னேறுவது. அப்போ நான் கடவுளுக்கு பக்கத்தில் போயிட்டே இருக்கிறேன், அவருக்கு உகந்த மகனா இந்த உலகிலே வாழ்கிறேன். ஸோ அந்த மாற்றம், இவைகள் தான், இதுதான் யதார்த்த வாழ்க்கை.
வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. மாற்றம் என்பது நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். கண்டிப்பா. அது ஒரு தொடர் நிகழ்வாகவும் இருக்க வேண்டும். போய்கிட்டே இருக்கணும். ஆமா அப்படின்னு சொன்னீங்க ஃபாதர். இதுல நாம ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கிறோம். இந்த காத்திருப்பு எப்படி சுயநலமற்றதாகவும் அர்ப்பணிப்பு உணர்வு உள்ளதாகவும் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? காத்திருக்கிறது சுகமா இல்லையா? அது எதுவா இருக்கட்டும். அதுவும் ஆண்டவருக்காக. காதல் வாழ்க்கையிலும் காத்திருப்பது சுகம்தான் இல்லைங்களா? குடும்ப வாழ்க்கையிலும் பெற்றோருக்காக பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக பெற்றோர் காத்திருப்பது சுகம்தான் இல்லையா? அது காத்திருப்பது என்பது ஒரு 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 இலக்கை அடைவதற்காக அல்லது பெற்றுக்கொள்வதற்காக அல்லது பார்ப்பதற்காகவோ எதுக்கோ ஒரு காத்திருப்பு. எக்ஸாம் எழுதுறோம், ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறோம். இந்த வந்துருச்சு, இன்னைக்கு வரப்போகுது, அடுத்து இன்னும் அப்படின் போது அந்த அந்த ஒரு பதபதப்புன்னு ஒன்று இருக்கும். ஆனால் நல்லா பண்ணியிருந்தா நான் அதனுடைய அந்த இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. வரட்டும் பார்த்துக்கலாம், ஐ டன் த பெஸ்ட். அதுதான் இந்த காத்திருப்புல பதபதப்பு இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, அன்பு தான் மேலவங்க இருக்கணும். அதை தான் ஆண்டவருக்கு சொல்றாரு, விழிப்பா இருங்க. அதுக்காண்டி நீங்க ரொம்ப போட்டு இது பண்ண தேவையில்லை. நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் சொல்லுகின்ற விளிமையங்களின் அடிப்படையில் வாழுங்கள், அது போதும். அப்போ நான் எப்போ வந்தாலும் நீ கரெக்டா இருப்ப. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என் பாக்கெட்டில் 2026 ஜனவரி மாதம் 31 லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு கடவுள் நம்மகிட்ட சொல்றாருன்னா, நான் அது வரைக்கும் உயிரோடு இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? 2010 போயிருப்பேன் இல்லையா? அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். நமக்கு பிறப்பு தெரியும், ஆனால் அடுத்த லெவலுக்கு நம்ம கடந்து போகிறது யாருக்குமே தெரியாது. டாக்டர் சொல்லுவாங்க இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ன்பாங்க, அவர் ஃபியூ இயர்ஸ்க்கு நல்லா இருப்பார் இல்லையா? இவர்னா 10 வருஷத்துக்கு நல்லா இருப்பாருப்பாங்க, அடுத்த நாளே முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு அடுத்தது தான் அந்த காத்திருக்கின்ற அந்த ஒரு பயணத்துல அது எப்போ நம்ம சந்திக்க போறோம், இந்த காத்திருப்புல எப்போ அந்த சந்திப்பு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்துல நாம் மகிழ்வோடும் நிறைவோடும் நல்ல விழுமியங்களை இளையாட்சியினுடைய விழுமியங்களை வாழ்க்கைப்படுத்தும் வழியாகவும் அந்த காத்திருப்பை ஒரு சுகமான ஒரு காத்திருப்பாக நம்ம மாற்றும். அதுதான் முக்கியம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் காத்திருத்தலை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஃபாதர். அதே நம்பிக்கையோட காத்திருப்போம் ஆண்டவரின் வருகைக்காக. அன்பு நெஞ்சங்களே, இன்னும் சற்று நேரத்தில் நமது ஆலயங்களிலும் நமது இல்லங்களிலும் ஏன் நமது உள்ளங்களிலும் பாலன் இயேசு பிறக்க இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் அருள் வரங்களால் நிரப்புவாராக. இனி இதயங்களே, கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பின் காலத்திலே பல்வேறு அற்புதமான விவிலியம் சார்ந்த நமது வாழ்க்கைக்கான தயாரிப்புகளை நமக்கு வழங்கியிருப்பார்கள். இவைகளிலே இந்த தயாரிப்பிலே நாம் எந்த அளவுக்கு உள்ளார்ந்த உணர்வோடு பங்கெடுத்திருக்கிறோம்? கிறிஸ்து பிறப்பு என்பது மகிழ்ச்சியை, சமாதானத்தை ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் விதைக்கின்ற ஒரு மாபெரும் அற்புதமான வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாற்று நிகழ்விலே நானும் ஒன்றித்திருக்கிறேன் என்ற உணர்வு மேலோங்கி இருக்கிறதா, அல்லது இதை நான் சடங்காக மட்டுமே, கொண்டாட்டமாக மட்டுமே நான் பார்க்கிறேனா? கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு காத்திருப்பு, வருகின்ற 2வது வருகைக்கான ஒரு காத்திருப்பு. இந்த காத்திருப்பு காலத்தை நான் வீணடித்து கொண்டிருக்கிறேனா, அல்லது என் ஆண்டவரை சந்திப்பதற்கு என்னையே தயாரிக்கும் விதத்தில் அவர் காட்டிய பாதையில் நடக்க, பிறரையும் நடக்க வைப்பதற்கு நான் என்னை உட்படுத்தி கொண்டிருக்கிறேனா? சிந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும்
செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 98, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவராலன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவரது பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்லர், மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால்தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகனது விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்லர், மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின்வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் என்று உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் அருளுக்கு மேல் அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அன்பு நெஞ்சங்களே,
கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நம்மோடு இணைந்து நமக்கு நற்செய்தியை வழங்கிய அருள் முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள். இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் எங்களது உளம் கனிந்த கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. வானகம் வாழும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேறே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்